அன்பார்ந்த தோழர்களே, வணக்கம். ஆ தோழர்களே, நம்ம கியூபா பற்றி, மற்ற சில புரட்சிகள் பற்றி அதிகமா வந்து ஆ பேசியிருக்கோம். ஆனா வியட்நாம் பற்றியும், ஓசிமின் பத்தியும் ரொம்ப குறைவா பேசியிருக்கிறதா தான் எனக்கு தோணுது. இத இத இந்த நிகழ்வுக்காக ஓசிமின வந்து படிக்க தொடங்கும்போது எனக்கு தோன்றியது அது. ஆனா, நாம இன்றைய காலகட்டத்தில வேற எந்த புரட்சியை காட்டிலும், ஆ வியட்நாமிய புரட்சியை பற்றியும், ஓசிமின் பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில நம்ம இருக்கோம்ன்றதா, ஆ எனக்கு வந்து ஒரு இதை படிக்கும்போது தோன்றியது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வியட்நாமிய புரட்சி தான் காலனிய நாடுகள்ல அ நடந்த ஒரு முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியும், அடுத்து ஒரு சோஷலிச புரட்சியும் நடந்த ஒரு வரலாற்று அ அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வதென்றால், கட்டாயமாக நாம் அ வியட்நாமிய புரட்சிய வந்து தெரிஞ்சுக்கணும். அதேபோல ஓசிமின் உடைய அ பணி, அவர் எவ்வளவு கிட்டத்தட்ட லெனினை ஒட்டி எவ்வளவு அளவுக்கு இயக்கவியல் பார்வையோடு அ இந்த புரட்சியை வந்து நடத்தப்பட்டது. அவர் தலைமையிலான புரட்சி நடத்தப்பட்டது அப்படின்ட்டு. முக்கியமா சொல்லணும்னா, அ பிரான்ஸு, பிரிட்டன், ஆ சீனா, ஜப்பான், ஆ எல்லா ஜப்பான் உட்பட பல ஏகாதிபத்திய நாடுகள். கிட்டத்தட்ட நமக்காவது இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனியா இருந்தது. ஆனா, ம ஒரு 5, 6 ஏகாதிபத்தியங்களுடைய கடுமையான தாக்குதலுக்கும், ஒடுக்குமுறைக்கும், நெருக்கடிக்கும் ஆளான நிலையில கூட, எவ்வளவு வந்து வலிமையோடு அவர்களுடைய புரட்சி நடத்தப்பட்டது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த வியட்நாமிய புரட்சியும், ஓசிமினுடைய வரலாறும் மிக முக்கியமானதா வந்து எனக்கு தோணுது. 1883 முதல் பார்த்தீங்கன்னா, தென் வியட்நாம், பிரான்சினுடைய வியட்நாம்னு நாம் சொன்னா கூட, அதுல தென் வியட்நாம் வந்து பிரான்ஸ்ல நேரடியா அதனுடைய ஆட்சி கீழ இருக்கு. மத்திய வியட்நாமும், இன்னும் வட வியட்நாமும் பிரான்சினுடைய கண்காணிப்பின் கீழ இருக்கு. பிரான்ஸ் அரசை எதிர்த்து மிக பழமையான அந்த காலத்திலேயே கெரில்லா போர்கள் மன்னராட்சி காலத்திலேயே நடந்துட்டு தான் இருந்தது. இந்த சூழல்ல தான் 1890ல மே மாதம் நம்மளுடைய 19ஆம் நாள் கியான்ல வந்து ஓசிமின் வந்து பிறக்கிறாரு. ஓசிமினுடைய வாழ்க்கை ஏன் வந்து 3 கட்டமா நம்ம வந்து பார்க்க முடியும். அவருடைய இளமை பருவம், அதுக்கப்புறம் அது வந்து இளமை பருவம்ன்றது 1890ல இருந்து 1911 வரைக்கும், அவருடைய 20 வயது வரைக்கும் வியட்நாம்ல இருக்காரு. 1911, 1935 கிட்டத்தட்ட அவருடைய 45 வயது வரை 25 வருடங்கள் அவர் வெளிநாடுகள்ல தான் இருக்காரு. 1936ல இருந்து அவருடைய மரணம் 1969, 79 வயதுல மரணம் அடைகிறார். அது வரைக்கும் அவர் வியட்நாமினுடைய ஒரு முழு புரட்சிக்கான காலகட்டமா அவர் முழுமையா வந்து வியட்நாம்ல இருக்காரு. அது நடுவிலும் வந்து பல பயணங்களை வந்து மேற்கொள்றாரு. இளமை பருவம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தை படித்தவர், நாட்டுப்பற்று கொன்ற ஒரு அன்னைக்கு அந்த கன்பூசிய கட்சியினுடைய தொண்டரா இருக்காரு. 11 வயதுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. மக்களுடைய ஏழ்மை, பணக்கார நிலப்பிரபுக்களுடைய வரி வசூல், கட்டாய உழைப்பு போன்ற ஏற்றத்தாழ்வுகளை நேர்ல பார்த்து ஓசிமின் வளர்றாரு. ஓசிமின் தன் சிறு வயதின் போதே காலனி ஆதிக்கத்தை வந்து எதிர்க்காம, வெறும் சீர்திருத்த கருத்துக்களை முன்வைப்பவர்களை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாரு. மிக சிறிய வயதிலேயே. உதாரணமா சொல்லணும்னா, சீன உயர் அதிகாரிகளுடைய உதவியோட நாட்டை விடுதலை செய்ய முயலும் அங்க இருந்த பான்பாய் சௌ அப்படின்றவருடைய ஒரு தேசபக்தருடைய அவருடைய ஆலோசனை வந்து ஜப்பான் பல்கலைக்கழகம் சென்று படிக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து ஓசிமின் ஏற்கல. அவர் தன்னுடைய 15வது வயதிலேயே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படி அதை குறித்த ரூசோவின் எழுத்துக்களை படித்திருந்தாரு. 1905ல ரஷ்ய புரட்சி நடைபெற்ற காலத்துல கல்லூரியில படித்து கொண்டிருந்தாரு. அப்புரட்சியின் தாக்கம் கீழே நாடுகளிலும் எதிரொலித்தது. 1908ல வியட்நாமை காக்கிற ஒரு இயக்கம் வியட்நாம்ல தொடங்குது. தலைமையில சில கல்லூரி மாணவர்கள் அப்போ அந்த போராட்டத்துல பங்கேற்கிறதால கல்லூரியில இருந்து நீக்கப்பட்டுடுறாரு. அதன் பின் தனியார் பள்ளியில ஆசிரியரா பணிபுரிகிறாரு. 1910 இறுதியில சைகோன் வந்து கப்பல் ஓட்டுநர் பயிற்சி கழகத்துல வந்து சேர்றாரு.
அவருடைய நோக்கம் பிரெஞ்சு புரட்சி, பாரிஸ் கம்யூன் போன்ற புரட்சி நடந்த அந்த ஐரோப்பியாவை வந்து நேரில் பார்ப்பது, அது வந்து வியட்நாமுடைய விடுதலைக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாரு. 1911 ஜூனில் சைகோன் துறைமுக கப்பல்ல சமையல் உதவியாளரா சேர்றாரு. இது வரைக்கும் தான், அந்த 20 வயது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஓசிமினுடைய ரொம்ப ஒரு குறுகிய இளமை பருவமா நம்ம வந்து பார்க்கலாம். அதன் பிறகு 25 வருடங்கள் அவர் வந்து வெளிநாட்டுல இந்த வியட்நாமுடைய விடுதலைக்காக வெளிநாடுகள்ல தான் அவர் வந்து இருக்காரு. கடற்பயணத்துல 2 முறை உலகத்தை வந்து சுத்தி வந்துடுறாரு. அந்த கப்பல் வந்து இந்தியா, அரேபியா, செங்கடல், மத்திய தரைக்கடல், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா கண்டங்கள்ல வந்து பயணிக்குது. அப்பதான் சுதந்திரம், சமத்துவம் பேசின பிரான்ஸ் கந்தல் உடையணைந்த ஏழைகளோட இருக்கிறத வந்து அவர் பாக்குறாரு. நியூயார்க் போனதும் அங்க இருந்து கப்பல் பணியில இருந்து விலகிடுறாரு. அங்க தங்கி இருந்த போகும்போதுதான் அனைவரும் சமம்னு சுதந்திர பிரகடனம் செய்யற அமெரிக்காவில லட்சக்கணக்கான மக்கள் வறுமையில அதுவும் இன ஒடுக்குமுறையோடு இருக்கிறத வந்து நேரில் பாக்குறாரு. அங்கிருந்து 6 மாதங்களுக்கு பிறகு இங்கிலாந்து போகும்போது அங்க முதல் உலக போர் உச்சக்கட்டத்துல இருக்கு. அங்கேயும் கறி தள்ளுற வேலை, ஹோட்டல் பணி முதலிய பல வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அதே நேரங்கள்ல ஓய்வு நேரங்களையும் வந்து அவர் படிக்கிறத தன்னுடைய வேலையா வச்சிருக்காரு. பிரான்ஸ்ல வியட்நாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறதால அங்க போகலான்றது அவருடைய ஒரு எண்ணம். அதுக்காக பான்சுட்ரின்றவரை வந்து தொடர்பு கொள்றாரு. அவர் யாருன்னா 1908 பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பான்சுட்ரின் செயல்படுறதால குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை வரைக்கும் விதிக்கப்பட்டு பின்னர் காவல்துறை கண்காணிப்புல பாரிஸ்ல இருக்காரு. அவருடைய உதவியோடும் இன்னொரு த்ரோங்ன்ற வழக்கறிஞர் உதவியோடும் பாரிஸ் போயிட்டு, பாரிஸ் போன உடனே அவர் செய்யற முதல் காரியம் வியட்நாமியர்களை இணைத்து வியட்நாமிய தேச பக்தர்கள் சங்கத்தை உருவாக்குறாரு. அப்பெல்லாம் ஓசிமிற்கு வந்து 22 அந்த வயது தான் இருக்குது. பிரான்ஸ்ல இருந்த முதல் வாரத்திலேயே 1917 அக்டோபர் புரட்சியை வந்து கேள்விப்படுறாரு. தன்னுடைய நாட்டை ஒடுக்குற காலனி ஆதிக்கவாதிகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதுல காலனிவாதிகளை பொறுத்த வரைக்கும் கருப்போ மஞ்சள் நிறமோ எந்த பாகுபாடும் இல்லாம மக்களை வந்து ஒடுக்குறாங்க. குறிப்பா அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான் போன்ற வந்து பிரான்ஸை போலவே காலனிய மக்களை ஒடுக்குபவைதான் இந்த ஏகாதிபத்திய சக்திகளிடம் ஒடுக்கப்பட்ட மக்கள் உதவியை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத அவரு ரொம்ப தெளிவா உணர்றாரு. இங்க வந்து அந்த காலகட்டத்துல நம்ம உலகம் முழுக்க கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் சீர்திருத்தவாத கருத்துக்கள்ல மூழ்கி இருக்கும்போது ஹோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலா வந்து அவருடைய சிந்தனை வந்து இருக்கு. ஒரு நிற வேறுபாடு, இன வேறுபாடு இந்த மாதிரியான அடிப்படையில அதை பார்க்கறத விடுத்து இது எல்லாத்துக்கும் காரணமா வந்து ஒரு ஏகாதிபத்திய சக்திகள் இருக்குது அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்கு வர முடியுது. வியட்நாமிய மக்களுக்கு எதிரியான பிரெஞ்சு அரசு தான் பிரெஞ்சு தொழிலாளி வர்க்கத்துக்கும் எதிரி என்ற சர்வதேச பார்வையை வந்து இந்த பயணம் வந்து அவருக்கு அளிக்குது. 1918 அங்க இருந்த பிரெஞ்சு சோசியலிஸ்ட் கட்சியில கிட்டத்தட்ட முதல் வியட்நாமிய உறுப்பினர் அவர் தான். அதுல உறுப்பினர் ஆகுறாரு. முதல் உலக போருக்கு ஆதரவா அந்த பிரெஞ்சு சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இருந்தது நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் தேசபக்தி அப்படின்ற மாயையில வந்து மூழ்கி இருந்தபோது அந்த கட்சியில இருந்த இளம் தலைமுறையினர் இந்த காலகட்டத்துல என்னன்னா போரை எதிர்க்கிறாங்க, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க இன்னொன்னு என்னன்னா 2ஆம் அகிலத்துல இருந்து விலகி லெனின் தலைமையிலான 3வது அகிலத்துல கோமிண்டனோட இணையணும் அப்படின்னு வந்து முயற்சி செய்யறாங்க. காலனிய மக்களுக்கு குரல் கொடுக்கிற அந்த புரட்சிகர இடதுசாரி அணியை வந்து ஆதரிக்கிறாரு, ஹோசிமின் ஆதரிக்கிறாரு. லெனின் பற்றி இந்த இடத்துல ஹோசிமினுடைய கருத்து என்னவா இருந்ததுன்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து கம்யூனிசம்ல தேசியமே வந்து லெனின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தது. படிப்படியா மார்க்சிய லெனினத்தை கற்று அடிமைப்பட்டு கிடக்கும் நாடுகளுக்கும் உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களுக்கும் விடுதலை என்பது சோசியலிசத்தினால், கம்யூனிசத்தினால் மட்டுமே வென்றெடுக்க முடியும் என்ற முடிவுக்கு இறுதியாக வந்து சேர்ந்தேன்.
தேசபக்தியும் பாட்டாள்களின் சர்வதேசியமும் ஒன்றோடு ஒன்று பிரிக்கப்படியாதபடி பின்னி இணைந்திருக்கிறது என்றதை உணர்ந்தேன். பின்தங்கிய நாடுகள்ல எழுச்சியுறும் முதலாளித்துவ ஜனநாயக விடுதலை இயக்கங்களை அங்குள்ள கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்க வேண்டும் என்ற லெனினின் ஆய்வறிக்கை படித்த இரவு மகிழ்ச்சியால அழுதுட்டு இருந்தேன். லெனினியம் மீது மூன்றாம் உலகத்தின் மீதும் முழு நம்பிக்கை கொண்டேன் அப்படின்றத ஹே ஓசிமின் பதிவு செய்திருக்கிறாரு. காலனி ஆதிக்கத்துக்கு உள்ளான மக்களுக்கு ஆதரவா போராடலைன்னா பின்ன எந்த விதமான புரட்சியை நீங்க நடத்த போறீங்க அப்படின்ட்டு பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சந்தர்ப்பவாதிகளை நோக்கி கேள்வியும் எழுப்புறாரோ. இது என்ன பிரச்சனைனா, ஒரு காலனிய அதாவது ஒரு முதலாளித்துவ புரட்சி என்பதோ காலனி நாடுகளுடைய போராட்டம் இந்த புரட்சியோடு இணைந்தது அப்படின்றதோ எந்த விதமான அது பற்றிய பார்வையே இல்லாத சந்தர்ப்பத்துல லெனினுடைய ஆய்வறிக்கைகளும் காலனி நாடுகளை நாம் ஆதரிக்கணும் அப்படின்றதும் ஒரு பின்தங்கிய காலனிய நாடுல இருந்து வந்த ஓசிமின் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சறதான் லெனினுடைய ஆய்வறிக்கைகள் கொடுக்கறத ஹோ இங்க சுட்டி காட்டுறாரு. அதன் பிறகு ஒரு உறுதியான மார்க்சியரா லெனினியரா ஹோனுடைய பயணம் தொடருது. 1920 மாஸ்கோல நடைபெறுகிற 2வது கோமின்டன் அந்த 2வது மாநாடுல அகிலத்துல இணையறதுக்கு 21 நிபந்தனைகள் விதிக்கப்படுது. அதனுடைய 8வது பிரிவு என்னன்னா, காலனி நாடுகளை ஒடுக்கிற முதலாளித்துவ நாடுகளில் உள்ள கட்சிகள் காலனித்துவம் குறித்தும் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் குறித்தும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கணும். தங்கள் நாட்டினுடைய ஏகாதிபத்தியம் இழைக்கும் குற்றங்களை ஈவிரக்கமின்றி விமர்சனம் செய்து வெளிப்படுத்தணும். காலனிய நாட்டின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் லெனினுடைய வழிகாட்டுதல், அந்த 3ஆம் அகிலத்தினுடைய வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் கூட நம்ம ஏற்கனவே பார்த்தபடி முதல் உலக போரின் போது ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தேசபக்தின்ற பேர்ல அவங்க நாட்டுல நடக்கிற எந்த விதமான பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு, பாட்டாளி வர்க்க எழுச்சிக்கு ஆதரவு கொடுக்காம துரோகம் இழைப்பதை ஒட்டி ஒரு தெளிவான ஒரு வரையறையை 3ஆம் அகிலம், லெனின் தலைமையிலான 3ஆம் அகிலம் வைக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த அகிலத்திலே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதும் ஒரு நிபந்தனையாக வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சமாக ஹோவை கவருது ஹோசிமினை. 1920களுடைய இறுதியில 3ஆம் அகிலத்துடன் இணைய ஆதரவாக பிரெஞ்சு சோசியலிஸ்டுகளும் வாக்களிக்கிறாங்க. அந்த பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்துல வலதுசாரிகள் வெளிநடப்பு செய்யறாங்க. பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. கோமின்டனுடைய பிரெஞ்சு கிளையா இவங்க இணையறாங்க. இதனுடைய பின்னணியில எல்லாம் ஓசிமினுடைய மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. அவர் அங்க கட்சிக்குள்ள இருந்து இந்த இளம் தலைமுறையினருக்கு ஆதரவாக அவரும் போராடினதை நம்ம பாக்குறோம். ஓசிமின் பாரிஸ்ல அதே மாதிரி அவர் பாரிஸ்ல இருந்த போதே அமைதி மாநாடு ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, முதல் உலக போர்ல வெற்றி அடைந்த நாடுகள்லாம் தோல்வியுற்ற நாடுகளுடைய மோசமான நிலைமையை சூழலை பயன்படுத்தி மேல எப்படி அவங்க தங்களுடைய வளப்படுத்தி கொள்ளலான்ட்டு அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதெல்லாம் கட்டாயமா நம்ம படிக்கணும். அது படிக்கும்போது ஏகாதிபத்திய நாடுகள் எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல கூட அவங்க தங்கள் கீழே இருக்க ஒடுக்கப்பட்ட நாடுகளையோ அதையோ ஆதரிக்க மாட்டாங்க. தங்களுடைய பிரதேச எல்லைகளுக்கும் சந்தைக்காக மட்டுமே சண்டையிட்டு மாளுவார்கள். அதற்கு இவர்களை வழி கொடுப்பார்கள் என்ற மிகப்பெரிய வரலாறு நம்ம வியட்நாமுடைய புரட்சி வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ ஹோசிமின் என்ன பண்றாரு, அந்த காலனி நாடுகளுடைய கோரிக்கைகளை எதுவுமே பேசாத அந்த மாநாடுனுடைய இதை பார்த்துட்டு பிரெஞ்சு தூதுக்குழு உறுப்பினருக்கு வியட்நாமிய மக்கள் கோரிக்கை மனு அப்படின்ற ஒரு பட்டியல் ஆவணத்தை எழுதுறாரு. எழுதி அதுல என்னெல்லாம் வைக்கிறாருன்னா, அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும், பத்திரிகை சுதந்திரம், கூட்டம் கூடும் உரிமை வேணும், கல்வி கற்கும் உரிமை வேணும், அதே போல பிரெஞ்சு பாராளுமன்றத்துல வியட்நாமிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிரந்தர பிரதிநிதி வேணும், அப்படின்ற முறையான நீதிமன்றம் வேணும் அப்படின்ற ஒரு அரசியல் கோரிக்கையை அவர் வலியுறுத்துறாரு. இத பாரிஸ் நகர வீதிகள்ல துண்டறிக்கையாவும் கொடுக்கிறாரு. வியட்நாம் பிரச்சனைக்கு தீர்வு புரட்சி செய்து காலனி ஆதிக்கவாதிகளை தூக்கி எறிவது அப்படின்றது அவருக்கு மிக தெளிவாக தெரியும். இருப்பினும்
கோரிக்கை பட்டியல் பிரெஞ்சு ஜனநாயகவாதிகளுடைய ஒரு கவனத்தை பெற வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சுதான் அவர் அதை செய்யறாரு. ஆனா அவருடைய அரசியல் கோரிக்கை மனு என்னவா வந்து மாறுதுன்னா, இந்தோ சீனாவில இருந்து இந்தோ சீனா என்பது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இது இணைந்தது. வியட்நாம் மட்டுமல்ல, அந்த இந்தோ சீனா முழுதுல இருந்து பாரிஸ்ல குடியேறியவர்கள், பிரெஞ்சு இராணுவத்துல தரைப்படையிலும் கடற்படையிலும் பணிபுரியறவங்க, இந்த இந்தோ சீனா மக்களுடைய ஒரு தூக்கத்தை கலைச்சு விடுதலை வேருக்கு நீர் ஊற்றியது போல அந்த துண்டறிக்கை வந்து அமையுது. அதே மாதிரி பிரெஞ்சு அதிகாரிகளிடையும் பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுது. அதுக்கான காரணம் வந்து அதனுடைய அரசியல் தன்மையா வந்திருக்கு. அவர் அவ்வளவு மிக தெளிவான ஒரு ஷார்ப்பான கோரிக்கைகளை வந்து அதுல வச்சிருந்தாரு. வியட்நாமினுடைய பத்திரிகைகள்லயும் வந்து அது வெளியாகுது. வியட்நாம்லயும் ஹோசிமினுடைய புகழ் வந்து தெரிய வருது. அதோட கார்ல் மார்க்ஸினுடைய பேரன் ரின் லாங்கிட்டன் அப்படின்ற ஒரு உதவியோட சோஷலிஸ்ட் கட்சி இதழையும் வியட்நாமிய மக்கள் எவ்வளவு துன்ப துயரங்களோட இருந்தாங்க அப்படின்றத எளிமையான மொழியில வந்து எழுதி எல்லாருக்கும் வந்து அதை வந்து தெரியப்படுத்துறாரு. இப்ப நம்ம முதல்ல பாரிஸ்க்கு வர்றதுக்கு வந்து 2 பேர் உதவி செய்யறாங்க. அந்த ஃபேன் சுட்ரின்னு பார்த்தோம். இன்னொருத்தர் வந்து த்ரோங்க. இவங்க 2 பேருமேனா குடியரச நம்ம வியட்நாம் குடியரசு ஆகணும்னா அதுக்கு வந்து பிரான்சினுடைய அரவணைப்பு தேவை. அதாவது எந்த நாடு தன்னை வந்து அடிமைப்படுத்தி இருக்கோ அந்த நாடை வந்து எதிர்க்காம அதோடைய அரவணைப்போடு தான் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பார்வை அவங்க கொண்டிருந்தாங்க. இவருடைய துண்டறிக்கையெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது, ஆபத்தானது அப்படின்னு சொல்றத வந்து எதிர்த்தாரு. அவங்களுடைய உதவியில வந்தா கூட த்ரோங் வந்து அதுலயும் த்ரோங் அப்படின்றவர் யாருன்னா வியட்நாம்ல மார்க்சிய சிந்தனையை பரப்பியவர், கம்யூனிஸ்ட் கட்சியாருக்கே முதல்ல மொழிபெயர்த்தவர். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. சோ அந்த காரணங்களால மட்டும் வியட்நாம் இந்த இவர்களை வந்து தன்னை வந்து உதவி செய்தவர்களை வந்து அவர் வந்து சொன்னதெல்லாம் ஏத்துக்கல. அவர் வந்து என்னன்னா இந்த தேசிய தலைவர்களுடைய சிந்தனையிலும் அரசியல் அணுகுமுறையிலும் வந்து முற்றிலும் மாறுபட்டாரு. அவர் வந்து தேசிய விடுதலையை வந்து மார்க்சிய கண்ணோட்டத்துல ஹோசிமின் வந்து பார்த்தாரு. இதுக்கு பின்னாடி 3ஆம் அகிலத்தினுடைய காலனிய நாடுகளுடைய பிரச்சார குழுவினுடைய உறுப்பினராகவும் நியமிக்கப்படுறாரு. இந்தோ சீனா, குறிப்பா இந்தோ சீனா பிரிவிற்கு பொறுப்பேற்கிறாரு. அப்போது ஹோசிமினுக்கு வந்து 30 வயது தான். 30 வயது. அப்போ திருமணமும் வந்து அவருக்கு ஆகல. உண்மையில என்னன்னா இறுதி வரையிலும் ஹோசிமின் வந்து திருமணமே வந்து செய்து கொள்ளல. அதுதான் வந்து அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் வியட்நாமிய மக்களுக்காக அதனுடைய விடுதலைக்காக வந்து அர்ப்பணிக்கிறாரு. 1921 சர்வதேச காலனி நாடுகள் சங்கம் அப்படின்றதையும் வந்து உருவாக்குறாரு. பிரெஞ்சு அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வியட்நாம்ல இருப்பதை விட பிரான்ஸ்ல இருக்கிறது ரொம்ப குறைவான தீமைன்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஹோசிமின் வியட்நாம் போனா அது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து உருவாக்கும் திறமை உள்ளவர் அப்படின்றதால அவங்க இங்க இருக்கிறது வந்து குறைவான தீமைன்னு மதிப்பிடுறது அப்படின்ற விவரங்கள்லாம் அவங்களுடைய ஆவணங்கள்ல இருந்தே வந்து தெரிய வர்றதுதான். இதன் பிறகு 6 ஆண்டு காலம் அவர் அந்த பாரிஸ் வாழ்வுல ஒரு கம்யூனிஸ்டா மாறி இருந்த ஹோசிமின் கம்யூனிஸ்ட் அகிலத்துல பணியாற்ற சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து அனுப்பப்படுறாரு. 1923 பெட்ரோகிராட் போறவர் பொருளாதார வளர்ச்சியில சோவியத் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறத வந்து நேர்ல பார்த்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல சோவியத் ரஷ்யாவை பத்தி மிகவும் மோசமான கேவலமான பலவிதமான பிரச்சாரங்கள் வந்து இருந்தது எல்லா இடங்கள்லயுமே. ஆனா நேர்ல அவர் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருந்ததுன்றதை பார்த்தாரு. அது மட்டும் இல்ல சோவியத் ஏடுகள் பலவற்றில சர்வதேச நிகழ்வுகளை எழுதுற அளவுக்கு ஹோசிமின் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்தோ சீனத்துல பிரெஞ்சு சீனத்துல எல்லாம் பிரிட்டன் எல்லாரையும் வந்து இந்த ஏகாதிபத்தியம் எல்லாமே எப்படி வந்து அவங்களுடைய காலனி நாடுகளை வந்து ஒடுக்கி வருது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அங்க வந்து இருக்க பத்திரிகைகளை வந்து எழுதுறாரு. ஹோசிமின் வந்து போகும்போது ரஷ்யாவுக்கு போகும்போது லெனின் உடல் நலம் இல்லாம இருக்காரு. நேர்ல அதனால அவரால் பார்க்க முடியாம வந்து போகுது. ஆனா காலனிய விடுதலை குறித்து லெனின் சொன்ன அனைத்தையும் வியட்நாம்
விடுதலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவர் மிக பெரிய அளவுக்கு அவர் லெனினுடைய எழுத்துக்களை இந்த காலகட்டத்துல ஓசிமின் படிக்கிறாரு. அது படிச்சது மட்டும் இல்லாம வியட்நாம் விடுதலை குறிச்ச ஒரு நூலையும் வந்து எழுதுறாரு. அதுல அந்த புரட்சின்றது எப்படி இருக்கும் அப்படி இருக்க முடியும்ன்றத அவர் மிக தெளிவாக வந்து அந்த நூல்லே வந்து வரையறுத்துறாரு. அதாவது காலனியவாதிகளுக்கும் உள்ளூர் நிலப்பிரபுகளுக்கும் எதிரான விவசாயிகள் புரட்சியா வந்து அது முதல்ல இருக்கும். பின்னாடி பாட்டாளி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஏற்படும் பரந்துபட்ட தேசிய முன்னணியா மாறும். அவங்கள வந்து திரட்டுறதுக்கு புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சி தேவை அப்படின்ற ஒரு சரியான ஒரு கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டுக்கு ஓசிமின் வந்தது அந்த நூல் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. இந்த ஓசிமினுடைய பார்வை காரணமா தான் 1945 வியட்நாம்ல முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி, அது ஆகஸ்ட் புரட்சின்னு அழைக்கப்படுகிறது. 1945 நடைபெற்ற அந்த புரட்சிக்கு முன்னோடியாக அவர் ரொம்ப முன்னாடியே 15 வருடங்களுக்கு முன்னாடியே அதனுடைய நூல்ல அதனுடைய திட்டம் எப்படி வந்து ஒரு புரட்சி நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு மிக தெளிவான மார்க்சிய நிலைப்பாட்டில் ஓசிமின் இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி அவர் என்னன்னா, நான் வந்து தென் சீனத்துல குடியேறி அங்க வாழ்ந்து இருக்கிற வியட்நாம் புரட்சி ஆதரவாளர்கிட்ட நான் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமிங்டன் கிட்ட கேட்டுக்கிறாரு. கோமிங்டன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து வியட்நாம் மட்டும் இல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் புரட்சிகர சக்திகளுக்கு உதவக்கூடிய அளவுக்கு நீங்க அறிவு திறமையும் அனுபவம் கொண்டவர். அதனால நீங்க இந்தோ சீனத்தில் உள்ள வியட்நாமியர்களை ஒண்ணு திரட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து, அப்போ அவங்க முதல்ல சொல்றது வந்து ஒட்டுமொத்த இந்தோ சீனாவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கணும் அப்படின்றதுதான். அந்த பொறுப்பை ஓசிமினுக்கு வந்து 3ஆம் அகிலத்தின் மூலமா வந்து அளிக்கப்படுது. தென் சீனத்துக்கு அவர் போறாரு. அப்போ அங்க சன்யாட்செனுடைய திட்டம், சீனாவுடைய அந்த சன்யாட்சென் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. சீனாவில் வந்து தேசிய ஜனநாயக புரட்சி வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கிற காலம் அது. 1923 கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடன் அணி சேர்ந்து கோமிண்டாங் அந்த புரட்சி படை வலிமை பெற்றதா வந்து இருக்கு. தென் சீனத்துல 1925 அவர் எங்க நுழைஞ்சாலும் உடனே வந்து அதுக்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறத நம்ம எல்லா இடங்கள்லயும் பார்த்துட்டு வருவோம். இதே இங்கேயும் வந்து தென் சீனத்துல புரட்சிகர இளைஞர் கழகம் அப்படின்ற ஒரு தேசபக்தி போன உடனே வந்து தொடங்குறாரு. அதனுடைய நோக்கம் வந்து கோமிங்டன் முடிவுகள் மற்றும் லெனினிய கோட்பாட்டை பரப்புறது அப்படின்றது வந்து வைக்கப்படுது. இன்னொன்னு என்ன, இது பின்னாடி உள்ள ஒரு ஐடியா என்னன்னா, சரியான சூழல் வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து துவக்கிறதுக்கு இந்த அமைப்பு இணைப்பு பாலமா இருக்கும். அது வரைக்கும் இளைஞர் சங்கத்தினுள்ள ஒரு கம்யூனிஸ்ட் குழு மட்டும் உருவாக்குது அப்படின்றது அவருடைய திட்டமா இருந்தது. அப்போ அவர் அங்க வந்து என்ன மாதிரி வேலைகளை பண்றாருன்றத வந்து கோமிங்டனுக்கு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, போன உடனே அவர் வந்து ஒரு தலைமறைவு குழு, விவசாயிகள் சங்கம், தொழிலாளர் விவசாயிகள், அது மட்டும் இல்ல குழந்தைகளின் இளம் முன்னோடி குழு, 10 பேர் கொண்ட பெண்களுடைய புரட்சி குழு, அரசியல் பிரச்சாரத்துக்கான பள்ளி, இது எல்லாத்தையுமே ஓசிமின் வந்து ஒரு மிக குறுகிய காலத்துல வந்து செஞ்சு முடிக்கிறாரு. அரசியல் பிரச்சாரத்துக்கான பள்ளியையும் வந்து ஒன்னையும் அமைக்கிறாரு. இது வந்து பார்க்கும்போது மிக குறுகிய காலத்துல எவ்வளவு ஒரு பெரிய வீச்சான பிரம்மாண்டமான பணிகளை வந்து தென் சீனத்துல அவர் செய்து முடித்தாருன்றது வந்து நமக்கு புலப்படுத்துது. 1927 புரட்சி பாதை அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் முன்னிறுத்தும் போது இன்னும் தெளிவா அவருடைய வியட்நாமுக்காக என்ன ஒரு விடுதலை திட்டம் அப்படின்றது நமக்கு வந்து வெளிப்படுது. அவர் 2 தலையாய பணியை அதுல வந்து முன்னிறுத்துறாரு. ஒண்ணு வந்து மார்க்சிய லெனினியத்தை வந்து கற்பது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்ட நகரம் முடியும் அப்படின்றத இன்னைக்கு கூட நம்மளை பார்த்து ஏன் வந்து படிக்கிறீங்க, என்ன மார்க்சியம் படிக்கணுமான்ற ஒரு கேள்விக்கு வந்து அது பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய முதல் பணியே வந்து மார்க்சிய லெனினியத்தை கற்பது, புரட்சிகர கட்சியை வந்து துவக்கிறது அப்படின்றத அவர் முன் வச்சுட்டு, இது என்ன பின்னணினா, அந்த விடுதலை போராட்டங்களை நடத்திட்டு இருந்த மற்ற உலக தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, தேச விடுதலை போராட்டத்துக்கும் வர்க்க போராட்டத்துக்கும் உள்ள உறவை வந்து மற்ற எல்லா உலக தலைவர்களும் இந்த மாதிரியான விடுதலை போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருந்தவங்க
பார்க்க தவறி அந்த நேரத்துல கம்யூனிசம் மட்டும்தான் மக்களுக்கான முன்மொழிதலை தர முடியுன்ற ஒரு வர்க்க பார்வையோடு இப்ப இந்தியாவில கூட இங்க வந்து வித்தியாசமான சூழல் முதலாளித்துவ வர்க்கம் கையில் எடுக்குது. வியட்நாம்ல ஒரு வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய எந்த இயக்கமும் கிடையாது. இதெல்லாம் வந்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனாலுமே ஒரு கொள்கை அளவுல வந்து மிக முன்னதாகவே ஓசிமின் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியும் பாட்டாளி வர்க்கங்களின் தலைமையிலையும் அதுக்கு பிறகு சோசியல புரட்சியாக அதை மாற்ற முடியும் என்றத ரொம்ப ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வந்ததை வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிவிக்குது. 1927 தென் சீனத்துல என்ன நடக்குதுன்னா சியாங் ஷேக் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வந்து மாறுறாரு. அந்த சூழல்ல அங்க இருக்க முடியாததால தாய்லாந்துக்கு வந்து இடம் பெயர்ந்துடுறாரு. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 20,000 வியட்நாமியர்கள் அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. இதனிடையே வியட்நாம்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 இருந்தே வளருது. ஆனா முன்னாடி நம்ம குறிப்பிட்டபடியே வந்து அது வடக்கு, கொச்சின் சீனம், மத்திய பகுதி அப்படின்னு 3 அமைப்பா இருக்கு. அது ஏகாதிபத்தியவாதிகளுடைய ஒரு பிரிவினையான போக்குக்கு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடத்திட்டு இருந்தாலும் இதுல இன்னொரு என்ன நமக்கான பிரச்சனை என்ன வந்ததுன்னா 3 பகுதிகளிலும் 3 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தோன்றுது. அவங்க அதை வந்து இப்படி என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வசைப்பாடி கொண்டிருந்ததை தவிர அவங்க வந்து எதையும் வந்து பெருசா செய்யல அப்படின்ற அளவுக்கு அந்த இயக்கங்கள் இருக்குது. அணிகள் மத்தியில என்ன நடக்குதுன்னா ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி வேணும் அப்படின்னு வந்து அணிகளுடைய விருப்பமா இருக்கும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நம்ம ஓசிமின் செய்யறாரு. 1929 அந்த 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்களையும் வந்து ஒருங்கிணைத்து அவர்களோடு விவாதம் நடத்தி அவர்களை வந்து கொள்கை ரீதியாக ஒன்றுபடுத்தி ஒரு ஹோவினுடைய முயற்சினால ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உருவாகுது. ஹோ உருவாக்கிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான திட்டமும் ஓசிமினால் வந்து வைக்கப்படுது. அதுக்கான விதிமுறைகளையும் வந்து அவர் அளிக்கிறாரு. அதுல தான் வந்து என்னன்னா வியட்நாம் என்பது என்ன மாதிரியான நாடு, அது வந்து ஒரு காலனிய அரைநிலப்பிரபுத்துவ நாடு. அங்க வந்து தேசிய மக்கள் ஜனநாயக புரட்சி நடத்தப்படணும். நிலப்பிரபுக்கள் இந்த காலனி ஆட்சியை வந்து தூக்கி எறியணும், விவசாயிகளுக்கு நிலம் வழங்கணும், பாட்டாளி விவசாயி படை வீரர்களை கொண்ட இராணுவம் வந்து இருக்கணும், அதை வழிநடத்த முன்னணி படையாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கணும். பிரெஞ்சு காலனிவாதிகளை வெளியேற்றுவது தேசிய விடுதலை போர் வந்து அதனுடைய முதல் கட்டம். அடுத்த கட்டமா சோசியலிசம் அப்படின்ற வரையறைகள் எல்லாம் வந்து ஒரு தெளிவான வரையறைகளை ஓசிமின் வந்து அங்கு கொடுக்கிறாரு. அந்த கட்சிகளுக்கு ஒன்றுபட்ட கட்சிக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு 1931 அவர் எப்பொழுதுமே பல சமயங்கள்ல தலைமறைவா வாழ்ந்தது. அதெல்லாம் மிக சுவாரஸ்யமான சம்பவங்கள். எனக்கு நேர்மையின்மையால அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனா இவ்வளவு நாள் வந்து தலைமறைவா இருந்த ஓசிமின் முதல் முறையாக 1931 அந்த ஷாங்கியா ஷேக் அந்த இவங்க அந்த சீன போலீஸ் ஹாங்காங் இதுல வந்து இருக்கும்போது கைது செய்யப்பட்டு தனிமை சிறையில வந்து அடைக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருடங்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மிக மோசமாக வந்து அவருடைய உடல்நிலை வந்து மாறிடுது. அப்போ மாஸ்கோக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுது. அந்த நேரத்துல மீண்டும் ஒரு கீழே நாடுகளுக்கான பயிற்சிகளை மார்க்சிய பயிற்சி வகுப்புகளை அங்கு ரஷ்யாவில் நடத்தப்பட்டு வருகிறது. அதுல இவருக்கு வந்து ஒரு கல்வி மீண்டும் வந்து அவர் கல்வி கற்பதுக்கு போயிடுறாரு. 1935 கோமின்டனுடைய 7வது காங்கிரஸ் வந்து அங்க துவங்கும் போது ஜார்ஜ் டிமிட்ரோ, டோக்லேட்டி எல்லாரும் அந்த இதுல வந்து கலந்துட்டு பாசிசம் குறித்த இப்போ அது அடுத்த கட்டம் நமக்கு தெரியும். 2ஆம் உலக பிறகு அந்த 2ஆம் உலக காலகட்டத்துல பாசிசம் வளர்ச்சி அடையுது. நிறைய மாறிய சூழல்கள் வருதுன்னும் போது அது குறித்த அறிக்கைகள் எல்லாம் வந்து வைக்கப்படும் போது அதனுடைய அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு முன்னணி கட்டணும் அப்படின்ற ஒரு புரிதலும் அந்த அறிக்கைகளின் அடிப்படையில அடுத்து வந்து வியட்நாம்ல எல்லாரும் ஏற்கக்கூடிய வடிவத்துல ஒரு ஐக்கிய முன்னணியை வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து ஓசிமின் வந்தடைகிறாரு. அப்போ வந்து கட்சிக்கும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலனுக்கும் ஊறு விளைவிக்காத வகையில அந்த கூட்டணி வந்து ஏற்படுத்தணும்.
தேசிய முதலாளிகள ஒன்று திரட்டுவதா இருக்கணும். ஏன்னா, ஒட்டுமொத்தமா வந்து ஏகாதிபத்திய சக்திகள வந்து எதிர்க்கும்போது, உள்ளூர்ல தேசிய முதலாளிகள இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனா, அதே சமயத்துல அதுல எச்சரிக்கையும் வந்து தேவ. வாய்ப்பு இருக்கிற இடங்கள அவங்கள செயல்ல ஈடுபடுத்தினாலும், தேவையான இடங்கள்ல அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்பது வந்து ஹோசிமின் மிக தெளிவாக இருந்தத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த காலகட்டம் தான் அவருடைய வெளிநாடுகளுடைய ஒரு 25 வருட கால ஆம், காலமா வந்து இருக்குது. இதுக்கு பிறகு 1936ல ஒரு வியட்நாம் வந்து வந்துடுறாரு. வந்த பிறகு அங்கு நடத்தப்படுற மாநாடுல அவங்க என்னன்னா தனியாருக்கு அந்த சொந்தமான நிலங்களை பறிமுதல் செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் மாடிஃபை பண்றாங்க. மாத்தி பிரெஞ்சு காலனியவாதிகளும் அவங்களுக்கு துணை நிற்பவங்களுக்கு நிலங்களை மட்டும் பறிச்சு அது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவங்களுடைய தற்காலிகமான அவங்களுடைய ஆதரவு பெறணுன்றதால சில கொள்கை மாற்றங்களை அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி உழைக்கும் மக்களுடைய நலனுக்கு ஒத்திசைவு கொண்ட தேசிய முதலாளிகளுடைய பங்கு அந்த எல்லாம் வந்து ரொம்ப ஒரு நிதானமாகவும் தெளிவாகவும் வந்து வரையறுக்கிறாங்க. அப்பயே அந்த நிமிஷம் வரைக்கும் கூட இந்தோ சீன குடியரசு அப்படின்றதான் அவங்க வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆனா குறிப்பா வந்து வியட்நாமினுடைய விடுதலையை முன்னெடுக்கிறதுக்கு அங்கதான் முதல் முறையா வியட்நாம் விடுதலை கூட்டமைப்பு, அதாவது வந்து வியட்மின் அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. அதனுடைய நோக்கம் பிரெஞ்சு ஜப்பான் ஏகாதிபத்தியங்களை வந்து விரட்டி அடிக்கிறது, வியட்நாம் ஜனநாயக குடியரசை உருவாக்குறது. இதை ஒட்டி வந்து 1941ல தேசிய விடுதலைக்காக இந்த ஏகாதிபத்தியங்களை எதிர்த்து ஆயுதமேந்திய போராட்ட அழைப்பு வந்து விடுவிக்கப்படுகிறது. இதுக்கு நடுவுல என்னன்னா சீனாவில் என்ன நடக்குது, சுற்றியுள்ள இடங்கள்ல என்ன நடக்குது, ஒரு மூன்றாம் உலக நாடுகளுடைய ஒரு பிரதிநிதி முறையில இவர் வந்து எந்த ஒரு தகவலும் வந்து இல்லாத நிலைமைகள்ல கோமிங்டன் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, சீனாவுக்கு ஒரு பிரதிநிதியை வந்து அனுப்பணும், அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வழியா வந்து ஹோசிமின் தான் வந்து அனுப்புறாங்க. 1942ல சீனா வந்து அவர் போறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா வழியில சீன போலீஸ் வந்து அவரை கைது செய்தது. ஏன்னா ஷியாங்கை ஷேக்கனுடைய போலீஸ் படுமோசமான ஒரு சிறையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட அடுத்து அவர் மாத்தி அலக்கழிச்சு அவரை 13 மாசங்கள் குற்றுயிரும் கொலையுருமா ஆக்குற ஒரு நிலைமை வந்து பண்ணுது. ஆனாலும் அதுல இருந்து மீண்டும் 1944ல ஹோசிமின் தோழர்களோட இணையறாரு. இதனிடையே வந்து ஜப்பான் பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் தான் வியட்நாம்ல இருக்கு. இதுக்கு நடுவுல ஜப்பான் ஏகாதிபத்தியமும் வந்து வியட்நாமுடைய பல பகுதியில கைப்பற்றுது. அப்போ கட்சியினுடைய மத்திய குழு வந்து என்ன சொல்லுது, ஜப்பானியர்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க, சொற்களால் அல்ல துப்பாக்கிகளால் அப்படின்னு வந்து சொல்லுது. இது வந்து நாட்டுப்பற்றுள்ள அந்த வியட்நாமுடைய அனைத்து வீரர்களையும் இணைச்சு எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த வியட்மின்ல வந்து இணைகிறாங்க. கெரில்லா போர் நடக்குது. பல இடங்கள்ல வந்து பல பகுதிகள் வந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் வாக்குரிமை, கல்வி மையங்கள், பெண்களுக்கு சம உரிமை, கடும் வரிகளை ரத்து, இதெல்லாம் வந்து வியட்நாமிய இந்த கெரில்லா அரசாங்கம் செய்யும் போது அதை பார்த்து உற்சாகமடைந்த மக்கள் இன்னும் மீண்டும் பெரிய அளவுக்கு வியட்மின்ல வந்து சேர்கிறாங்க. அப்போ என்ன வந்து ஒரு கட்சி முடிவு எடுக்குதுன்னா, அப்போ இது ஒரு பகுதியான ஒரு எழுச்சியா இல்லாம நாடு தழுவிய அளவிலான ஒரு எழுச்சியை வந்து நம்ம அறிவிக்கணும்னு அறிவிச்சு அதன் அடிப்படையில ஜப்பானிய படைகளை வந்து துரத்தி அடிக்கிறாங்க. ஆனா என்னன்னா வட வியட்நாம்ல ஆனோல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது செம்படை. ஆனா 1945ல ஆகஸ்ட் 26ல அந்த விடுதலை குழு அரசாங்கமும் அமைக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த வியட்மின்ல அங்கம் பெறாத பிற தேசபக்த சக்திகளையும் வந்து இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. வந்து அதுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹோச்சிமின் அந்த புரட்சி முடிஞ்ச உடனே என்ன அவங்களுடைய திட்டமா இருக்குன்னா, உணவு உற்பத்தி, கல்வி அறிவு, பொது தேர்தலை நடத்துறது, போதைப் பொருள் பழக்கத்தை விடுறதுக்கான பிரச்சாரம், வரிகள் ரத்து, மத வழிபாட்டுக்கான சுதந்திரம், இதையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பணிகளை வந்து மேற்கொள்றாங்க. அவங்க எப்படி வாக்குறுதி அளிச்சாங்களோ அதே மாதிரி பிரெஞ்சு காலனிவாதிகளுக்கும் அதனுடைய ஆதரவாளர்களுடைய நிலங்கள் எல்லாம் பறித்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. 70,000 எழுத்தறிவு நிலையங்களை வந்து துவங்குறாங்க. தேசிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல்களையும் வந்து அறிவிக்கிறாங்க.
ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ஏற்கனவே பிரான்ஸ், ஜப்பான் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கு. ஏகாதிபத்தியவாதிகள் உள்ள நுழைஞ்சு வம்பு பண்றாங்க. இப்போ என்னன்னா இதுல வந்து சீனாவினுடைய அந்த ஷாங் கே ஷேக் படையும் வந்து வியட்நாம் ஆக்கிரமிக்க வந்து எல்லைக்குள்ள வருது. என்ன நடந்துருதுன்னா வடக்கே வந்து அவங்க சீனாவினுடைய இதுல ஒரு பொம்மை அரசாங்கமும், தென் வியட்நாம்ல தென் வியட்நாம்லயும் பிரான்ஸுக்கு ஆதரவா வந்து பிரிட்டிஷ் படையும் நுழையுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஏகாதிபத்தியம் படைகள் வந்து வியட்நாமுக்குள்ள இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்குது. ஆனா இதை எல்லாமே மிகப்பெரிய அவர்களுடைய தெளிவான போராட்ட முறைகளாலும் மிகப்பெரிய ஒற்றுமையாலும் வந்து கட்டி எழுப்பப்படுது அங்க வியட்நாமிய கம்யூனிஸ்ட் கட்சியால. வியட்நாமிற்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோஷம் வந்து அப்பதான் வந்து வைக்கப்படுது. 1945ல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல நான் கட்சியை வந்து கலைச்சு தலைமறைவு கட்சியா வந்து மாறிடுது. ஒரு பக்கம் வடக்கு பகுதியில ஷாங் கே ஷேக், தெற்கு பகுதியில பிரெஞ்சு படை. இந்த மாதிரியான சூழல்களால அவங்க அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. தற்காலிக ஒரு அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டு அதுல இந்த நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி அந்த தேசிய முதலாளிகள் இன்னும் அவங்களுடைய ஆதரவு இவங்கெல்லாம் கொண்ட ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்படுது. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு டாக்டிஸா வந்து பண்ணப்படுது. அப்போ என்ன வந்து ஒரு இதெல்லாம் நமக்கு ஏன் வந்து பாடமா வந்து இருக்குதுன்னா, ஒரு பக்கம் பிரெஞ்சு வந்து தாக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சீனா வந்து தாக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க என்னன்னா ஒரு பக்கம் சீனாவுடைய படை வந்து 2 லட்சம் பேர் கொண்டதா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பிரெஞ்சு வந்து 10,000 பேர் கொண்ட படையா இருக்கு. அப்போ எதை வந்து முதன்மைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது பல விஷயங்களும் அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல லெனினை தான் வந்து எப்பயுமே ஹோசிமின் வந்து எடுத்துக்கிறத நம்ம பார்ப்போம். ஜெர்மானிய படைகள் ஜெர்மானிய கிட்ட அவர் போர் நிறுத்தம் செய்தது அதையெல்லாம் வந்து உதாரணமா எடுத்துட்டு தான் அவர் வந்து பிரெஞ்சு இவங்களோட வந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து போறாரு. இது சம்பந்தமாக கட்சிக்குள்ளும் வெளியிலும் பல போராட்டங்கள் வந்து நடந்தாலும் ஹோசிமினுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு. அவர் எல்லா நாடுகள்லயும் பயணித்ததாலும் அங்க இருக்கிற சக்திகளை பற்றியும் இந்த ஏகாதிபத்திய சக்திகள் எப்படி நடந்துக்குவாங்க இன்னும் பல விஷயங்களை வந்து அவர் வந்து சரியா கணிப்பதற்கான விஷயங்கள் அவருக்கு வந்து அனுபவங்கள் வந்து அவருக்கு இருக்குது. பிரெஞ்சுடைய அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க பிரெஞ்சோட போர் நிறுத்தம் வந்து பண்ணதால ஏறக்குறைய கிட்டத்தட்ட என்னைக்குனாலும் பிரெஞ்சு அரசாங்கம் எங்களை வந்து போட்டு தாக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனாலுமே எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இந்த படைகளை எங்களுடைய படைகளை வந்து வலுப்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பா வந்து நாங்க வந்து இந்த போர் ஒப்பந்தத்தை நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி பிரெஞ்சு அரசாங்கம் வந்து அதனுடைய குணத்தை காட்டுது. 1946ல ஹைபாங் மீது வந்து குண்டு போட்ட உடனேயே அவங்க அதுக்கு மேல பொறுக்கல, வியட்நாம் வாழ்கின்ற கோஷத்தோட எதிர் போரை வந்து துவக்குறாங்க பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக. கிட்டத்தட்ட இந்த போர் வந்து இப்போ 1956ல தொடங்குதுன்னா அதன் பிறகு 9 ஆண்டுகள் நடந்து 1954ல தான் ஜூலைல ஜெனீவா ஒப்பந்தம் மூலம் வந்து அந்த போர் வந்து முடிவுக்கு வருது. வட வியட்நாம் கம்யூனிஸ்டுகள் கையில இருக்குது. அதனால அவங்க வந்து 1958-60ல பல பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை வந்து செய்ய முடியுது. வடக்குல அவங்க என்ன ஒரு நிலைக்கு வராங்கன்னா புதிய ஜனநாயக புரட்சிக்கு பிறகு நம்ம வந்து ஒரு சோசியலிச புரட்சி நடத்துற கட்டமோ அதை வந்து தொடர்ந்து நடத்துறது அப்படின்றத ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. அமெரிக்க இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னா அமெரிக்காவும் உள்ள நுழைஞ்சிருது. அமெரிக்காவும் உள்ள நுழைஞ்சு வியட்நாமை வந்து என்னெல்லாம் படுத்துதுன்றதுதான் பரவலாக எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயன்றதால நான் அதை ஸ்கிப் பண்ணி போறேன். ஸோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கையில இருந்து தென் வியட்நாமை விடுவிப்பதுன்றதுதான் ஒண்ணு. ஒரு பக்கம் வியட்நாம்ல ஒரு சோசியலிச கட்டுமானங்களை உருவாக்குவது, அதே சமயத்துல தென் வியட்நாமை வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திட்ட இருந்து விடுவிப்பது. இதுதான் அவங்களுடைய திட்டமா வந்து மாறுது. 1961-65ல வெற்றிகரமான முதல் 5 ஆண்டு திட்டங்களையும் வந்து நிறைவேற்றுறாங்க. ஆனா ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னா தென் வியட்நாம் வட வியட்நாமோடு இணைந்து ஒன்றுபட்ட வியட்நாமா வந்து மாறுகிறதை வந்து பார்ப்பதற்கு ஹோசிமின் வந்து உயிரோடு இல்லை. அவர் வந்து 1969 வந்து இறந்து விடுறாரு. அதுக்கு பிறகு 1975ல தான் தென் வியட்நாம் முழுமையா வந்து விடுதலை பெற்று வட பகுதியோட இணையுது. அப்போ 1970
6ல வியட்நாம் வந்து ஒரு சோஷலிச குடியரசா வந்து உருவானதா வந்து அறிவிக்கப்படுது. அப்போ இந்த நீண்ட நெடிய வரலாற்றுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஓசிமினுடைய ஒரு முழுமையான பங்கும், அவருடைய அர்ப்பணிப்பும் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஓஸ்மின் வந்து எவ்வளவு வந்து எளிமையாக இருந்தாரு, எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கத்துக் குடுத்தாரு. பல்வேறு ஏகாதிபத்தியங்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிய போதும், இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கெரில்லா போர் நடக்குது. அங்கங்க வந்து மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? இது மாரி பல்வேறு விஷயங்களையும் வந்து ஒரு நிதானமாகவும் ஓசிமின பத்தி பத்தி சொல்லும்போது, அவரே வந்து சொல்லும்போது, பொறுமையா இருங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும், ஆனா அதே சமயத்துல எங்க தாக்கணுமோ அவங்க வந்து சரியாக வந்து தாக்க வேண்டும். அப்படின்றதையும் இது எல்லாத்துக்கும் பின்னணியா ஓசிமினே வந்து அவர் எப்பயுமே வந்து சொல்றது என்னன்னா, ஆம் இதற்கு அடிப்படையாக இருப்பது வந்து மார்க்சியமும், அதற்கு அடுத்த வளர்ச்சி கட்டமான லெனினியம் காட்டிய வழிமுறைகள் தான் வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய நாடாக இருந்த ஒரு வியட்நாமிற்கு ஒரு அதை வந்து ஒரு காலனி நாட்டை முதல் காலனி நாடு சொல்லப்போனா அதாவது சோசியலிச புரட்சி நடத்திய முதல் காலனி நாடு. அந்த விஷயத்தை சாதித்ததில் நாம் இன்றைக்கு வந்து ஓசிமின் வந்து ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார் என்பது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாடம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன அவுட்லைன் தான். ஆனா அந்த வரலாறை வந்து படிக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க வந்து எடுத்த நிலைப்பாடுகள்ன்றது ஒரு இந்திய சமூகத்துக்கு குறிப்பா வந்து விவசாயிகளை வந்து எப்படி வந்து அவர்கள் வந்து இணைத்தார்கள் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நாம் இன்றைக்கும் கூட கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடமாக நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஆனா வியட்நாம் எப்படி இருக்குது அப்படின்றது குறித்து ஒரு சரியான தகவல் உண்மையில எனக்கு தெரியல. நான் அறிந்தவரை அது ஒரு முழுமையான கம்யூனிச நாடாக அதாவது போராடிட்டு இருக்கா, இல்ல வந்து என்ன சொல்றது, அங்கேயுமே வந்து இங்க எப்படி நம்ம இந்தியா போன்ற நாடுகள் சந்திக்கிற ஒரு மறைமுகமான காலனிய விஷயங்கள் அங்கேயும் வந்து எப்படி எதிரொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா இருக்கு. அந்த பழைய வரலாறோடு இல்லாம இன்னைக்கு வியட்நாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பதற்கான ஆய்வுகளும் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதற்கு முன்னதாக அவங்களுடைய எல்லா படிப்பினைகளையும் வந்து குறிப்பாக இந்தியாவுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் அது சோசியலிச புரட்சி, முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி, அப்புறம் அதனுடைய கட்டங்கள், விவசாயிகள் இணைப்பது எல்லாவற்றுக்குமே அதை நாம் படிப்பதுன்றது இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிற ஒரு கட்டத்துல நம்மளுடைய செந்தரம் இந்த இதை வந்து ஒரு வாய்ப்பை வந்து பேசுவதற்கு கொடுத்ததற்கு, இதை ஒரு பொருள் இதை பேசுபடு பொருளாக வந்து மாற்றியதற்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன்.